ஆதவர்ஜா நைட்டு ஒரு ட்வீட் போடுறாரு. நேபாளில் நடந்த மாதிரி அந்த ஜென்சி ஒரு புரட்சி இங்கே நடக்கணும், அப்போ தான் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து நம்ம வந்து இது பண்ண முடியுங்கிற மாதிரி அந்த பசங்களை தூண்டி விடக்கூடிய, மோட்டிவேட் பண்ணி விடக்கூடிய வேலையை ஒரு ட்வீட் ஒன்று போறாரு. அதுக்கு நம்ம பேசுறதுனால நமக்கு என்ன பின்விளைவுகள் வரும் அப்படிங்கிற எந்த விதமான ஒரு புரிதலுமே இல்லாத ஒரு சின்ன பசங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தொடர்ந்து அரசாங்கத்தை விமர்சிக்கிறது, முதலமைச்சர் விமர்சிக்கிறது, இவர்கள் பேசிய பேச்சுக்கும் கைதுக்கும் கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப ஒரு திட்டத்தோடு இவர்கள் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு கலவரத்தை, ஒரு பிரச்சனையை உண்டு பண்றதுக்கு இவங்க திட்டமிட்டு இருக்கிறாங்க. யாரு வழி நடத்துறான்னு நினைக்கிறீங்க? இல்ல, இந்த டீம் தான் தப்பான ஒரு விஷயத்தை இன்ஜெக்ட் பண்றாங்க. இந்த பிரச்சனைக்கு, நான் கரூர் பிரச்சனைக்கு இந்த ஒரு முன்னாள் அமைச்சர் தான் காரணம், கூட்டத்தில் வந்து ஆளுக்கு வந்துட்டாங்க, லத்தி சார்ஜ் பண்ணாங்க, இப்படி தப்பான தகவல்களை அந்த பசங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணி அவங்க மண்டல ஏறி அவங்க அதை நம்ம முழுக்க நம்ம தளபதியை முடக்கி வச்சிருக்கிறது இவங்க தான் காரணம் அப்படிங்கிற ஒரு நரேஷனை செட் பண்ணி அதனுடைய வெளிப்பாடாக அந்த பசங்களுக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. போலீஸ் ஸ்டேஷனை பிளாச் பண்ணிடுறான், தளபதியை தொட்டுப்பாரு அப்படிங்கிறான், எரி திருமலை தொட்டுப்பாடுறான், எரிமலை வெடிக்கின்றான். இது எதுவுமே வந்து அதுக்கு உண்டான இது தெரியல, அவங்க அதனுடைய அர்த்தம் புரியல. நாங்கள் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் பொறுமையா இருக்குன்னு சொல்லணுமா இல்லையா? ஏன் சொல்லலை? அப்போ இதை ரசிக்கிறார் விஜய். இந்த இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கக்கூடிய சில வாயில் இப்படி தான் வருது. அவனுங்கெல்லாம் முதல்ல 10 பேரத்துக்கு உள்ளதுக்கு போட்டால் தான் அவன் வாயிலே மிதிச்சா தான் அவன் வருவார். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். தாவேகாவினுடைய முக்கிய நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து நேத்து ட்விட்டர்ல ஒரு கருத்து போட்டிருந்தாரு. கொஞ்ச நேரத்திலே அதை அவர் டெலீட்டும் பண்ணிட்டாரு. அந்த கருத்து இப்போ ஒரு சர்ச்சைக்குள்ளான கருத்தா மாறிட்டு இருக்கு. இதனால அவருக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வரலாம் அப்படின்ற ஒரு ஸ்பெகுலேஷனும் சோஷியல் மீடியாவில் இருக்கு. என்ன கருத்து அவர் சொல்லியிருந்தாரு, என்ன மாதிரியான பிரச்சனைகள் இது ஏற்படுத்தும் அப்படின்றது குறித்து பேச போறோம். நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். காலையிலே வந்து நிறைய செய்தி நிறுவனங்கள் வந்து ஆதவ் அர்ஜுனா பேசின கருத்து வந்து ஒரு விஷமத்தனமான கருத்து, அது தவறு, ஏன் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்க கூட, தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்க கூட இந்த மாதிரியான கருத்துக்கள் வேண்டாம் அப்படின்னு தொடர்ச்சியா வச்சுட்டு வராங்க. என்ன பேசியிருந்தார் அவரு? இல்ல, ஆதவ் அர்ஜுனா பேசினது விஜயினுடைய ஒரு குரலாக தான் நம்ம பார்க்கணும். ஆதவ் அர்ஜுனாங்கிற ஒரு தனிநபர் கிடையாது. ஒரு வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ்னு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கம்பெனி வச்சிருக்காரு. விஜய்க்கு இன்னைக்கு நிழலாக மனசாட்சியாக இருக்கிறாரு. ஆதவ் அர்ஜுனா நைட்டு ஒரு ட்வீட் போடுறாரு. நேபாளில் நடந்த மாதிரி அந்த ஜென்சி ஒரு புரட்சி இங்கே நடக்கணும், அப்போ தான் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து நம்ம வந்து இது பண்ண முடியுங்கிற மாதிரி அந்த பசங்களை தூண்டி விடக்கூடிய, மோட்டிவேட் பண்ணி விடக்கூடிய வேலையை ஒரு ட்வீட் ஒன்று போகிறார். அதுக்கு சமூக வலைத்தளங்களில் கடுமையான கண்டனங்கள் வர ஆரம்பிச்ச பிறகு உடனே டெலீட் பண்ணிடுறாரு. கொஞ்சம் நேரத்தில் அதை டெலீட் பண்ணிடுறாங்க. அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பலரும் வந்து சோஷியல் மீடியாவில் பரப்புறாரு. இவங்க ஏதோ ஒரு திட்டத்தோடு இருக்கிறாங்கன்னு ஒரு செய்தி பரபரப்பாக போச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேற்றே கிட்டத்தட்ட இந்த 2 நாளாக இந்த கரூர் சம்பவம் நடைபெற்றதுக்கு பிறகு விஜய் ஆதரவாளர்கள் அப்படின்னு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு எல்லை மீறிய விமர்சனங்கள் எல்லாமே இந்த 18 வயசு 19 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய நம்ம என்ன பேசுகிறோம், அதுக்கு என்ன அர்த்தம், அதுக்கு நம்ம இந்த பேசுறதுனால நமக்கு என்ன பின்விளைவுகள் வரும் அப்படிங்கிற எந்த விதமான ஒரு புரிதலுமே இல்லாத ஒரு சின்ன பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தொடர்ந்து அரசாங்கத்தை விமர்சிக்கிறது, முதலமைச்சர் விமர்சிக்கிறது வேற, வந்து அவதூறுகளை பரப்புறது வேற, வன்மத்தை கொட்டுறது வேற. 2 வித்தியாசம் இருக்குது. விமர்சிக்கிறதுனா அறிவுபூர்வமாக ஒரு ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் வைக்கிறத தாண்டி பெர்சனல் அட்டாக், சிஎம் சார் எங்கள் தளபதியை தொட்டு பாருங்க சார், பிளாஸ்ட் பண்ணிடுவோம் சார் அப்படின்னு ஒரு விமர்சனம், நாங்கள் ஆட்சிக்கு வந்து அவங்களெல்லாம் செதச்சிருவோண்டா அப்படின்னு விமர்சனம், தரம் தாழ்ந்து ஒரு சின்ன பிள்ளைங்க பேசிக்கிற விளையாட்டு மாறின விஷயங்கள் அரசியல் தளத்துக்குள் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறப்ப அவங்க மேலே தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அவங்க மேலே வழக்குகள் போடப்பட்டிருக்கு, கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இப்போ நேற்று போட்ட அந்த ஆதவ் அர்ஜுனா போட்ட அந்த ட்விட்டுக்கும் இவர்கள் பேசிய பேச்சுக்கும் கைதுக்கும் கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப ஒரு திட்டத்தோடு இவர்கள் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு கலவரத்தை, ஒரு பிரச்சனையை உண்டு பண்றதுக்கு இவங்க திட்டமிட்டு இருக்கிறாங்க. யாரு வழி நடத்துறான்னு நினைக்கிறீங்க? இல்லை, இந்த டீம் தான். ஆதவ் அர்ஜுனா நேற்று ட்வீட் போட்டிருக்காரு இல்லையா, தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான ஒரு புரட்சி வேணும் அப்படின்னாருன்னா இவர்களுக்கு தப்பான ஒரு விஷயத்தை இன்ஜெக்ட் பண்றாங்க. இந்த பிரச்சனைக்கு, நான் கரூர் பிரச்சனைக்கு இந்த ஒரு முன்னாள் அமைச்சர் தான் காரணம், கூட்டத்தில் வந்து ஆளுக்கு வந்துட்டாங்க, லத்தி சார்ஜ் பண்ணாங்க, இப்படி தப்பான தகவல்களை அந்த பசங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணி அவங்க மண்டல ஏறி அவங்க அதை நம்ம முழுக்க நம்ம தளபதியை முடக்கி வச்சிருக்கிறது இவங்க தான் காரணம் அப்படிங்கிற ஒரு நரேஷனை செட் பண்ணி அதனுடைய வெளிப்பாடாக அந்த பசங்களுக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. ஆனால் அதனால என்ன விளைவுகள் வரும்னு கூட தெரியாது. ஒரு தப்பான விஷயத்தை எப்படி வட இந்தியா ஊடகங்களில், வட இந்தியாவில் மதத்தின் பெயரா மாட்டுக்கறி வச்சிருக்கிறான், இவன் வந்து இந்த இந்துக்களுக்கு எதிரானவன், இவன் வந்து உருவாயிட்டானா வந்து நம்மளுடைய ஆட்டை பிடிங்கிறோம், மாட்டை பிடிங்கிறோம் அப்படின்னு தப்பான ஒரு விஷயத்தை, தப்பான போலி செய்திகளை, இது விதமான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரியான விஷயத்தை அவங்க இன்ஜெக்ட் பண்ணி ஒரு மதவாத கும்பலாக ஒரு கும்பலை உருவாக்குறாங்க.
அதே மாதிரி தான் ஏறக்குறைய அதே மாதிரியான ஒரு மனநிலையை உருவாக்கக்கூடிய வேலையை தமிழ்நாட்டில் இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது இந்த கரெக்டாக இருக்கக்கூடிய அந்த ஜென்சி பசங்களுக்கு தளபதி அப்படிங்கிற ஒரு கிரைஸில் இருக்கிறாங்க, சினிமா நடிகர் அப்படிங்கிற ஒரு கிரைஸில் இருக்கிறாங்க. அவரை வந்து முழுவதுமாக முடக்கிறது, அவருக்கு டார்கெட் பண்ணுறது பூராமல் இந்த மாதிரியான ஆட்கள் தான். அப்போ நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரீம் எந்த எல்லைக்கும் போகணும் அப்படிங்கிற தவறான டேட்டாஸ், தவறான தகவலை அந்த பசங்களுக்கு கொடுத்து என்னன்னா அவங்க ஒரு கடத்தில் வந்து என்னன்னா 24 மணி நேரம் அவன் தூங்குற நேரத்தை முதற்கொண்டு சோசியல் மீடியா தான் இருக்கிறான். அவனுக்கு வெளி உலகமோ இதை பற்றின அதை வந்து ஃபேக்ட் செக் பண்ணுறதோ இது ரைட்டாக தப்பாகிறதோ அந்த நாலேஜ்லாம் கிடையாது. அப்படியே பார்த்தா இன்னொரு போஸ்டர்லாம் போய் பார்ப்பான். ஒரு போஸ்ட் அவனுக்கு வருது அப்படின்னா இது ரைட்டாக தப்புன்னு இன்னொருத்தன் போட்டிருக்க போஸ்ட் தான் பார்ப்பான். அதாவது ஒரே கருத்தியலுக்குள்ள. அப்போ இது உண்மைன்னு நம்புறான். நம்பி ஒரு கூட்டத்தை மூளை செலவை செய்து தமிழ்நாட்டுக்குள் ஒரு பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வேலையை திட்டமிட்டே செய்கிறார்கள் அப்படிங்கிறது தான் வரக்கூடிய தகவல். இதுக்கு தான் வந்து என்னன்னா சில வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்காங்க, அந்த மாதிரி விஷயங்கள் கூட தெரிஞ்சு போயிருங்கிறதுக்காக அதிகம் அறியப்படாத சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம், இந்த டேங்கோ மாதிரி டெலகிராம் மாதிரியான அதிகமாக பயன்படுத்தாத குரூப்பு, சில பேஜஸ், இதில் எல்லாம் இவங்க ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஆர்கனைஸ் பண்ணி இவங்களே கண்டென்ட் கொடுத்து அந்த பசங்களை வந்து இந்த மாதிரியான பேச வச்சு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க. இதெல்லாம் என்னென்ன பாதிப்பு வரப்போகுது அப்படின்னா, இந்த இவர்களை மூளை செலவை செய்து இந்த மாதிரியான வேலையில கொண்டு வரக்கூடிய இவர்கள் தப்பிச்சு போயிடுவாங்க. வழக்குகள் வாங்க போகிறது யாருன்னா அப்பாவி பசங்க தான். எல்லாரும் இப்போ ஸ்கூல் குவார்டர்லி லீவில் இருக்கிறாங்க. ரெண்டாவது அடுத்து வந்து +2 எக்ஸாம் வரப்போகுது. அவருடைய வாழ்க்கையை வந்து வீணான வழக்கு கோர்ட்டு கேஸு அப்படின்னு முடங்கி போச்சுன்னா அவருடைய எதிர்காலம் என்ன ஆகும்? அப்போ இதை வந்து தப்பான வழிக்கு கைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு கூட்டம் அப்படிங்கிறது தான் நமக்கு பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனுடைய வெளிப்பாடாக தான் ஆதவர்ஜுனாவுடைய அந்த ட்வீட்டு. அதை வந்து நேற்று அவர் எந்த மனநிலையில் போட்டார்னு தெரியல, ஒட்டுமொத்த பிளானையும் வந்து அவர் எக்ஸிக்யூட் பண்ணிட்டார். அப்போ வெளிப்படையாகவே சொல்ல வர்றாரு ஒரு கருத்தை, தமிழ்நாட்டில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுங்க, ஒரு போராட்டத்தை உண்டு பண்ணுங்க, ஒரு பிரச்சனையை கிளப்புங்க அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வர்றாரா இங்கே. அப்போ இவர்கள் வந்து ஏதோ ஒரு திட்டத்தோடு இந்த பசங்களை வந்து தப்பான வழி கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. இதில் நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை கண்காணிக்கணும். நாளைக்கு வழக்கு கோர்ட்டு கேஸுலாம் போயிடுச்சுன்னா அந்த பசங்களுடைய லைஃப் போயிடும். நம்ம வீட்டில் இருக்கிற பையன் மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அந்த பசங்களுக்கு எந்த புரிதலும் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறாங்க. 355 என்னன்னு தெரியல, போலீஸ் ஸ்டேஷனை பிளாஸ்ட் பண்ணிடுறான், தளபதியை தொட்டுப்பாரு அப்படிங்கிறான், எங்கள் திருமலை தொட்டுப்பாடுறான், எரிமலை வெடிக்கின்றான். இது எதுவுமே வந்து அதுக்கு உண்டான இது தெரியல அவங்களுக்கு, அதனோட அர்த்தம் புரியலை. இவங்க எல்லாமே அவங்கள இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. இப்போ தப்பான ஒரு விஷயத்தை இங்கே தமிழ்நாட்டில் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒரு தப்பான விஷயத்தை இங்கே இம்போர்ட் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. இப்போ எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டாங்கன்னு பார்த்தீங்களா? யார் கொள்கை எதிரி அப்படின்னு பேசின பாஜகவை நீ கொண்டாட ஆரம்பிச்சிட்டானுங்க. புரியுதா உங்களுக்கு? இல்லை, அதை கொண்டாடுறாங்கன்னு எடுத்துக்காம இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆதரவு குரல்னு எடுத்துக்காங்க. அவங்களுடைய பார்வையில் கரெக்ட். இப்போ யார் வந்து நிற்கிற, எங்கே வந்து நிற்கிது, எங்கே கொண்டு வந்து எங்கே வந்து முடிச்சு போகிறாங்க பாருங்க. இப்போ யார் வந்து கொள்கை எதிரின்னு சொன்ன பாஜக தலைவர்களை நீ கொண்டாட ஆரம்பிச்சிட்டான். அவங்க மட்டும்தானே இவங்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கிறாங்க. அவங்களுடைய இக்கட்டான சூழ்நிலை இவங்க தானே தப்பா ரைட்டான அனலைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க நின்றுட்டா பார்த்தீங்களா? வந்து தப்பா ரைட்டாங்கிறத அனலைஸ் பண்ணுறதை தாண்டி எங்கே வந்து கண்மூடித்தனமாக நிற்கிறான். இதுதான் தப்பு. சிந்திக்கக்கூடிய ஆற்றலை அவன் இழந்துட்டான். அவன் ஒரு அதிதீவிரமான ஒரு மனநிலைக்கு போயிட்டான். அவன் அது கோபம், என்ன சொல்கிறது, ஆத்திரம், அந்த மாதிரியான விஷயங்கள்ல அவன் நிற்கிறான். இப்போ அதை அவன் எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுவான்? சோசியல் மீடியாவில் எக்ஸ்போஸ் பண்ணுறான். விசாரணை கமிஷன் அமைக்க போன அந்த ஆணையத்தினுடைய நீதியரசர்களை கமெண்ட் போடுறது, போன அந்த எம்பிகளை பற்றி விமர்சனம் பண்ணுறது, இது என்ன செய்வான்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படி வெளியில் வர ஆரம்பிப்பான். இன்னைக்கு சோசியல் மீடியாவுக்குள்ளே இருக்கிறவன் பொதுத்தளங்களுக்கு வந்து பேச ஆரம்பிப்பான். பொதுத்தளங்களில் வந்து இந்த மாதிரி வேலைகளை செய்வான். இது ஒரு ஆபத்தான வேலையை செய்கிறாங்க. அப்போ அங்கே மூளை செலவு செய்து இங்கே கொண்டு வந்து எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டுறானுங்க பாருங்க. அதான் சொல்கிறேன் ஆரம்பத்தில் இருந்து, இது வந்து ஒரு புரிதல் இல்லாத ஒரு கட்சி, ஒரு ஆபத்தான கட்சி, ஆபத்தான விஷயத்தை விஜய் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கோம். இவ்வளோ நடந்திருக்கு இல்லையா? 25,000 பசங்க வந்து இது போட்டுட்டு இருக்காங்க. விஜய் தரப்புல இருந்து இதுவரைக்கும் இந்த மாதிரியான சமூக வலைதளங்களில் தவறான கருத்துக்களை பதிவிடாதீங்க, தப்பான கருத்துக்களை பதிவிடாதீங்க, உங்களுக்கு இருக்கிற கோபம் எனக்கும் இருக்குது, நாங்கள் வந்து நம்ம வந்து நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறோம், சட்ட ரீதியாக அணுகுவோம், ஜனநாயக ரீதியாக அணுகுவோம், நாங்கள் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்குன்னு சொல்லணுமா இல்லையா? ஏன் சொல்லலை? அப்போ இதை ரசிக்கிறார் விஜய் இந்த பசங்க. ஆனால் இவர் பனையூரில் படுத்துக்கிறாரு. ஆனால் பாதிக்கப்பட போகிறது யார்? அப்பாவி பசங்க தான் பாதிக்கப்பட போகிறாங்க. அப்போ இந்த பசங்களை மூளை செலவை செய்து தப்பான வழிக்கிட்டு எடுத்துகிட்டு போகக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த கரூர்லேயே எடுத்துங்க, கரூர் 41 பேர் இறந்ததில் ஒருத்த கூட கட்சிக்காரன் இல்லையே. இப்போ அந்த மாவட்ட செயலாளர் எத்தனை நிர்வாகிகள் கூட இருக்கான்னு தெரியலையே. இது எல்லாமே திட்டமிட்டு ஒரு ஆபத்தான காரியத்தை தமிழ்நாட்டில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும்ங்கிறத திட்டமிட்டே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பெற்றோர்கள் கண்காணிக்க வேணும், சமூக வலைதளங்கள் இயங்கக்கூடியவர்கள் இவர்களை கண்காணிக்க வேண்டும், காவல்துறை கண்காணிக்க வேண்டும், அரசு கண்காணிக்க வேண்டும்.
இந்த இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கக்கூடிய சில வாயில் இப்படி தான் வருது. அவனுங்கெல்லாம் முதல்ல நான் 10 பேரத்துக்கு உள்ளதுக்கு போட்டால் தான் அவன் வாயிலே மிதிச்சா தான் அவன் வருவாங்க. தொடர்ந்து வந்து எங்கள் விஜய் அது பண்ணிடுவார், விஜய் என்ன இப்படி பண்ணிடுவாருன்னு இவனுங்களை அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸை இவங்க பயன்படுத்துகிறாங்க. போஸ்ட் போடு, வீடியோ போடு. இல்லை, அதுதான் கேட்கணும்னு நினச்சேன். ரொம்ப லிட்டரலான விஷயங்கள் எடுத்து பேசணும்னு நினைக்க வேண்டாம். நம்ம சோஷியல் மீடியாவில் பயணிக்கிறதுனால அதில் அந்த தளத்துலேருந்து எடுத்து சொல்கிறேன். இன்ஸ்டாகிராமில் குறிப்பாக நிறைய பேர் வந்து இந்த சம்பவம் குறித்து ஒரு தெளிவில்லாத வீடியோ வெளியிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த மாதிரி வழக்குகள் தொடரப்படுதுன்னு தெரிஞ்சோடனே எல்லாமே டெலீட் ஆகுது. அப்போ இதுக்கு பின்னாடியும் ஏதாவது ஒரு ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சர்டு வே இருக்கா, இல்லை பேசுறதே தடுக்கிறாங்க? இல்லை, ஒரு தப்பான விஷயத்தை, பொய்யான விஷயத்தை, ஒரு அவதூறை இவங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. அதை உண்மை நினச்சி அவன் பேசிடுறான். நாளைக்கு உனக்கு பிரச்சனை வர்றப்ப அதை என்ன பண்ணுறான், அவன் பயந்துக்கிட்டு டெலிட் பண்ணுறான். இல்லை, அது வந்து கருத்து சுதந்திரத்துக்கான ஒரு அது ஒரு தடையால பார்க்குறாங்க. கருத்து சுதந்திரத்துக்கான ஒரு தடையால ஒரு தனிநபர் நீதியரசர் வந்து ஒருத்தவங்க விசாரணை பண்ணுறாரு. அவங்களுக்கு கீழே போய் என்ன கவுண்ட் போடுறான், இது கருத்து சுதந்திரமா, இது கருத்து சுதந்திரமா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு தீ பண்ணுறான், இது கருத்து சுதந்திரமா? வெளியே வந்தால் வெட்டு வேணா, இது கருத்து சுதந்திரமா? உனக்கு ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன் தீ வச்சா என்ன கேஸுனா தெரியுமா உனக்கு? இது கருத்து சுதந்திரமா? அப்போ உங்களுக்கு தப்பான விஷயத்துக்கு போயிட்டு இருக்கீங்கப்பா அப்படிங்கிறதான் சொல்ல வரோம். கருத்து சுதந்திரம்னா நீங்கள் ஆரோக்கியமான விவாதமாக பண்ணுங்க, தெரியாது. ஏன்னா இவங்களை அப்படித்தான் இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. இவர்களுக்கு தப்பான விஷயத்தை, தவறான தகவல்களை, போலியான தகவல்களை சொல்லி சொல்லி மூளை செலவை செய்து அவர்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரீங்க. சோசியல் மீடியா சண்டை போடுறான், வீதிக்கு இறங்கக்கூடிய லெவலுக்கு அவங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ அதான் நடக்குது. அவங்களுக்கான சில பேஜஸ் வச்சுக்கிறது, சில பிளாட்ஃபார்மில் போய் உட்காந்து அவங்களுக்கு வந்து கண்டென்ட்டை கொடுக்கறது, சில இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு இவங்க மூலியமாக மூளை செலவு பண்ணுறது, ஒரு கூட்டத்தை இங்கே உருவாக்கணும் அப்படிங்கிறத வேலையே பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, யார் விக்டிமைஸ் ஆகிறான்னு நினைக்கிறீங்க? இதில் அப்பாவி பசங்க தான். இந்த 16, 17, 20 வயசு இந்த ஸ்கூல் பசங்க தான் மெயினாக பாதிக்கிறாங்க. ஒரு காலேஜ் செகண்ட் இயர், தேர்ட் இயர் போனவங்க கூட கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அவன் 4 விஷயங்கள் படிப்பான், டப்புன்னு வேற ஏதாவது யோசிப்பான், கொஞ்சம் அனலைஸ் பண்ணக்கூடிய அந்த நம்மளே அந்த வயசில் அப்படி தான் இருப்போம். அந்த வயசில் நம்ம தவறாக அந்த பசங்களை தப்பாகவே நான் சொல்ல மாட்டேன், 100% தப்பாக சொல்ல மாட்டேன். அவர்களை தவறான வழிக்கு எடுத்து கொண்டு போகிறார்கள் அப்படிங்கிறதா உண்மை. நம்மளாக இருந்தாலும் அந்த வயசில் அப்படி தான் இருப்போம். ஒரு துடிப்பு, ஒரு ஆர்வம். ஏன்னா 24 மணி நேரம் சோசியல் மீடியாவில் இருக்கிறான். சோசியல் மீடியாவில் தப்பான தவறுகளை அவனுக்கு கொண்டு வந்து சேர்த்து அவன் மூளையை அவன் பக்கம் கொண்டு வர்றான். இது ஒரு விதமான சைக்காலஜிக்கலி ஒரு அட்டாக். இந்த வேலையை தமிழ்நாட்டில் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் குறைஞ்சபட்சமாக சமீப காலமாக சோசியல் மீடியாவில் பார்க்குறேன். ஒன்றும் கிடையாது. நேபாளில் என்ன நடந்துச்சு, சோசியல் மீடியாவை பிளாக் பண்ணதுனால தான் அங்கே ஒரு பெரிய பிளாஸ்டே ஆச்சு. அப்போ இதுக்குள்ள ஒரு பெரிய ஒரு அரசியலை செய்ய நினைக்கிறார்கள், செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அது ஆபத்தான அரசியல். அதை விஜயை வச்சு செய்கிறாங்க, விஜய் கூட இருக்கிற ஆட்களை வச்சு செய்கிறாங்க. விஜய் எதை ரசிக்கிறார்? விஜய்க்கு தெரிஞ்சே நடக்குதுன்னு சொல்ல வரீங்களா? விஜய் பார்க்கறது இல்லை, சோசியல் மீடியா பார்க்கறது இல்லையா? அவர் எங்கே வெளியே வேறு உலகத்தில் இருக்காரு, வேட்டு கிரகத்தில் இருக்கிறாரு. உனைய விமர்சித்து 25 பேர் கைது பண்ணி உள்ள போயிருக்காங்க. என்ன பண்ணிருக்கீங்க? குறைந்தபட்சம் அந்த பசங்களுக்கு நீங்கள் எதுவும் இந்த மாதிரியான பதிவுகள் போடாதீங்கன்னு ஒரு அட்வைஸாக சொல்லியிருக்கணுமா இல்லையா? அப்போ இது விஜயை ரசிக்கிறார். இவர்கள் செய்யக்கூடிய அந்த வேலையை விஜய் ரசிக்கிறாருங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். தமிழ்நாட்டு சூழலில் சார் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சுச்சுவேஷன் இது ஒரு ஹீட்டடான சுச்சுவேஷன் தான், மறுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் நேபாளையோ இல்லைன்னா இலங்கையோ பொருத்தி பார்க்கறதுன்றது எப்படிப்பட்ட ஒரு அரசியல்? சரியானதா? முதல்ல இல்லை, நம்ம அப்படி வந்து எதையும் அவ்வளோ எளிதாக கடந்து விட முடியாது. குவார்டர்லி லீவு, சில பேர் அப்படியே வீட்டிலேயே இருக்கிறான். 24 மணி நேரம் தூங்குற நேரத்தை தவிர கையில் மொபைல் வச்சுருக்கான். தப்பான விஷயத்தை இன்ஜெக்ட் பண்ண என்ன பண்ணுவான், ஒரு கட்டத்துக்கு மேலே வெளியில் வர ஆரம்பிப்பான். மச்சான் நீங்கள் எங்கே வா, நம்ம 10 பேர் சேருவோம், இந்த இடத்துல போய் நிற்போம், ஒரு பிரச்சனையை கிளப்புவோம், தளபதியை முடக்கிட்டானுங்க, விஜய் நான் காலி பண்ணிட்டான், நம்ம எதிர்ப்பை காட்டுவோம், நமக்கு இது பண்ணுவோம். அந்த ஒரு வெறி, அடுத்து என்ன நடக்க போகுது, இதுக்கு முன்னாடி என்ன நடக்க போகுதுங்கிற எதுவுமே தெரியாது. அந்த நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் உங்கள் மைண்டில் ஏற்றுக்கிட்டே இருங்க, அது ஒரு போதை. ஒரு கட்டத்துக்கு மேலே வெளியே வந்துடுவான். நீங்கள் அவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம கடந்து போயிட முடியாது. ஒரு ஆபத்தான வேலையை, ஆபத்தான அரசியலை தமிழ்நாட்டில் விஜய் செஞ்சுட்டு இருக்காரு. அந்த தவறான வழிகளுக்கு அந்த பசங்களுக்கு ஆரம்பத்தில் நம்ம தான் சொல்கிறோம், இது ஒரு தவறான வழியை காய்ச்சிட்டு இருக்காரு, தப்பான கூட்டத்தை கொண்டு போய்கிட்டு இருக்கிறாரு, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதி இருக்குது, தமிழ்நாட்டில் விஜயை பின்னாடி ஒரு பெரிய டீமே இயக்குது அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். இப்போ எங்கே வந்து நின்றுருக்கானுங்க பாருங்கள். இதை ரொம்ப கவனிப்பாக கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு சமூக ஊடகங்களுக்கு இருக்குது, பத்திரிகைகளுக்கு இருக்குது, மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களுக்கு இருக்குது, பொதுமக்களுக்கு இருக்குது, உங்களுக்கும் இருக்கும், எனக்கும் இருக்குது. ஏன்னா எல்லாரும் அந்த சமூகத்தின் அங்கம் தான் அந்த பையன். ஒரு 17 வயசு பையன் கேஸ் வாங்கிட்டு போனால் அந்த குடும்பம் என்ன நிலைமையில இருக்கும்? எல்லாரும் சேர்ந்து கண்காணிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இந்த இன்ஃப்ளூயன்ஸராக இருக்கிறவங்களும் கொஞ்சம் நீங்கள் மனசாட்சியோடு நடந்துக்குங்க. இந்த மற்ற இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து பேசக்கூடிய கொஞ்சம் மனசாட்சியோடு நடந்துக்குங்க. மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் ரொம்ப பொறுப்போட செய்திகளை போடுங்க. பத்திரிகைகள் செய்திகள் ரொம்ப நியாயமாக வருது. இந்த வியூஸ்க்காகவும்
சில பெய்டு ப்ரொமோஷனுக்காகவும் சில பண்ணுறது வந்து எல்லை மீறி போகுது. கொஞ்சம் மனசாட்சியோடு நடந்துங்க, நியாயமான விஷயங்களை பேசுங்க. ஏன்னா ஒரு தலைமுறை வந்து தவறான வழிக்கு அழைத்து கொண்டு போய் கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இது கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு, கடமை எல்லாத்துக்கும் இருக்குது. விஜயனுடைய மௌனத்துக்கு என்ன சார் காரணம்? அவர் டைம் எடுத்துக்கிறாரா, ஸ்ட்ராட்டஜியா, இல்லை ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, எல்லாத்தையும் ரசிக்கிறார் உள்ள உட்காந்து. இந்த மன்றம் பேசுகிறத போலீஸ் ஸ்டேஷனை கொளுத்திடுவேன், தமிழ்நாட்டில் ஆட்சியை கலைச்சிருவேன், சிஎம் சார் நான் சொல்கிறத கேளுங்க சார் ஒரு டவுசர் போட்டு பையன் பேசுகிறத ரசிக்கிறார். வேற எப்படி சொல்லுவீங்க? இல்லை, அவர் ரசிக்க வேண்டிய நோக்கம் என்ன இருக்கும்? அவர் இப்போதைக்கு ஒரு நான் பேச முடியல, நீ பேசு, அவ்வளோதான். ஏங்க 15 வயசு பையன் போலீஸ் ஸ்டேஷனை கொளுத்திடுவான்றான். அப்போ நீங்கள் வந்து அவன் உங்களுக்கு ஆதரவாக தான் பேசுகிறான். எனக்கு ஆதரவாக எங்கள் நிர்வாகியாகவோ என்னை சார்ந்து பேசாதீங்கன்னு சொல்லணுமா இல்லையா? அந்த பசங்களை அட்வைஸ் பண்ணணுமா இல்லையா? அமைதியாக இருக்கீங்கன்னா மௌனம் என்ன சம்பவம் தானே? இப்போ நீங்கள் ரசிக்கிறீங்களா? இல்லை, இது ஒரு ஆபத்தான கூட்டத்தை உருவாக்கிட்டு இருக்காரு விஜய். விஜயினுடைய அரசியல் ரொம்ப ஆபத்தான அரசியல். கட்சியினுடைய அறியப்பட்ட முகங்களாக இருக்கக்கூடியவங்க ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறவங்களுக்கு யாரையுமே வந்து இந்த சூழ்நிலையில் பெருசாக பார்க்க முடியல. குறிப்பாக அந்த கரூரில் அவங்க நின்றுக்கணும் அப்படின்ற குரல் வந்து கட்சிக்குள்ளேருந்தே வர ஆரம்பிக்குது. எதனால அவங்களுடைய ஆப்சன்ஸ்? கட்சியுடைய தலைமை வந்து முடிவு பண்ணியிருக்கு, எல்லாரும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருங்க, ஊடகங்களை யாரும் தொடர்பு கொள்ளாதீங்க, தொடர்பு இல்லைக்கு அப்பால் இருங்கன்னு. யாருமே கான்டாக்ட் பண்ண முடியல. நீங்கள் முயற்சி பண்ணியிருப்பீங்க, பல யூடியூப்புகள் மற்ற மெயின் ஸ்ட்ரீம் எல்லாரும் முயற்சி பண்ணியிருப்பாங்க. யாருமே யாருமே தொடர்பு கொள்ள முடியாத இடத்துல தொடர்புக்கு அப்பால் தான் இருக்கிறாங்க. அப்போ நிர்வாகம் தலைமை கொடுத்த அறிவுரை, எதுவும் பேசிடாதீங்க, கொஞ்சம் அமைதியாகட்டும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கொடுத்த ஒரு அறிவுரையின் பிறகு எல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க. நீங்கள் வந்து தொடர்ச்சியாக நிறைய டிவி விவாதங்களில் பங்கேற்கக்கூடியவர் தான். அங்கே தாவேகாவினரோட அவங்களுடைய ஆதரவாளர்களோட பேசியிருப்பீங்க. இப்போ அவங்களையுமே கான்டாக்ட் பண்ண முடியாத சூழல் தான் இருக்கா? இல்லை, யாரையும் கான்டாக்ட் பண்ண முடியல. நேற்று கூட விவாதத்துக்கு போனேன், பட் யாரும் தாவேகா சார்பில் தாவேகா ஆதரவாளர்னு சில பேர் வருவாங்க, அவர்களும் வரல. தாவேகாவுடைய நேரடியாக நிர்வாகிகளும் யாரும் வரல. அப்படிங்கிறதா என்னன்னு கேட்குறப்ப யாரும் கான்டாக்ட் பண்ண முடியல, யாரையும் ரீச் பண்ண முடியலங்கிற தகவல்லாம் சொல்கிறாங்க. ஓகே சார், இப்போ இந்த கைதானவங்களை நினச்சி உண்மையிலேயே எல்லாருமே கவலைப்பட்டு தான் இருக்காங்க. அவர்களுக்கான லீகல் சப்போர்ட் இல்லைனா பேக்கப் கிடைக்குமா? அவங்களுடைய நிலை என்ன ஆகும்? ஏங்க செத்து போய் கிடந்ததுக்கு ஆஸ்பத்திரிக்கு போகலங்க, லீகல் சப்போர்ட் எப்படி பண்ண போகிறானுங்க அவனுங்க? பொறுப்பு இருக்கலாம்ண்ணா, பொறுப்பு இருக்கு. எப்படி போவானுங்க? போகணும்ல. செத்து நீங்கள் 4 நாள் ஆச்சு, எங்கே போயிருக்கீங்க? யார் போயிருக்கா? ஆளுநர் சொல்ல போயிருக்கீங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் போயிடுச்சு. உங்களால் செத்து போனால் நீங்கள் ஒன்றும் பார்க்க போல. கேட்டால் நாங்கள் அனுமதி கிடைக்கணும்னு ஒரு பொய்யான தகவல் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் லோக்கல் நிர்வாகி போகிறதுக்கு அனுமதி வேணுமா? விஜய் போகிறதுக்கு தான் அனுமதி. கரூர் இருக்கக்கூடிய நிர்வாகி அந்த குடும்பத்தை பார்க்கறதுக்கு அனுமதி வேணுமா? ஏன் போக மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு அரசியல் தெரியல. உங்களுக்கு அந்த கூட்டத்தை சேர்க்கணும், மாஸ்க் காமிக்கணும், லைட் ஆஃப் பண்ணி போடணும், பாட்டு போடணும், தலையில் துண்டு கட்டணும், பிரச்சனை வந்தால் ஓடி போயிடணும். இது என்ன அரசியல் இது? அதான் திரும்ப திரும்ப சொல்கிறோம், இந்த ஆபத்தான அரசியல். இதில் பலியாக போகிறது அப்பாவி அந்த இளைஞர்கள், சிறுவர்கள் தான் பலியாக போகிறாங்க. ரொம்ப கண்காணிப்போடு இருக்க வேண்டிய நேரம், குடும்பம் கண்காணிக்க வேண்டிய நேரம். எல்லாருக்கும் அந்த பசங்களை பார்க்க வேண்டிய பொறுப்பும் கடமை இருக்கும். 5 வருஷம் கழிச்சு அந்த பையன் யோசிப்பான், நம்ம தப்பான விஷயம் நிறையா பண்ணிட்டோமோ அப்படின்னு. அப்போ வாழ்க்கை போயிடும். ஒரு சமூக அக்கறையோடு நம்ம பேசுகிறோம், ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நேரத்தில் நம்ம இருக்கிறோம். ஓகே சார், நன்றி சார்.